அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 18 பற்றி தான் பார்க்க போகிறோம். வென் யூ வில் பிலீவ் எனிதிங், அதுதான் அதோட ஹெட்லைன்ஸ். அப்பீலிங் ஃபிக்ஷன்ஸ் அண்ட் ஒய் ஸ்டோரிஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டாக இப்போ ஒரு ஏலியன் வச்சுக்கோமே. ஏலியன் வந்து 2007 நம்ம பூமியை சுற்றி பார்க்க வருதுன்னு வச்சுக்கோமே. அது வந்து 2007 பார்க்குது, நியூயார்க்கில் பார்க்குது. அவர் அமெரிக்காவை தான் சொல்கிறாரு, நியூயார்க்கில் அது பார்க்குது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்ல பப்பு, ஃபுல் கலர்டு லைட்ஸாக இருக்குது, எல்லா இடமே நல்லா தான் இருக்குது. நிறைய ஃபேக்ட்ரி பார்க்குறாரு, எல்லா இடமே சுற்றி பார்க்குறாரு அந்த ஏலியன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி 2009 வராரு, 2 வருஷம் கழிச்சு. அப்பவும் பார்க்குறாரு, ஃபேக்ட்ரி எல்லாம் அப்படி தான் இருக்குது. நியூயார்க்கில் எல்லாம் நைட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, பார்ட்டி பண்ணுறாங்க, பப்புக்கு போகிறாங்க, எல்லாம் கலர்ஃபுல்லாக ஏரியா இருக்குது. சேம், எந்த மாற்றமும் இல்லை. பில்டிங்கும் அப்படி தான் இருக்குது, ஃபேக்ட்ரிஸும் அப்படி தான் இருக்குது. என்ன 2007 வந்து மொபைல் இல்லாமல் இருந்து 2009 வந்து மொபைல் எல்லார்ட்டையும் இருக்குது. டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு எல்லாத்துலேயுமே, மெடிசின்லேயும் சரி. 2007 கம்பேர் பண்ணப்போ 2009 அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் இருக்கிறதான். அப்போ அதை பார்க்குறாப்புல 2007க்கும் 2009க்கும் இந்த மாதிரி தான் பார்க்குறாரு. தவிர 2007 இருந்த ஃபினான்ஷியலை அந்த ஏலியன் செக் பண்ணும்போது அந்த க்ரோத் ரொம்ப அதிகமாக இருந்து. 2009 ஆஃப்டர் ரிசெஷன், அந்த மந்த நிலை, அதுக்கப்புறம் அவர் செக் 2009 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60% மேலே அவங்களுடைய எக்கனாமி ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பின்மை, நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வேலையை இழந்துட்டாங்க. அதையும் கம்பேர் பண்ணுறது அந்த ஏலியன். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்க தான் தெரியுது, பில்டிங் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, அந்த க்ரோத் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. பட் எக்கனாமிக்கலாக மொத்தமாக கீழே வந்துட்டாங்க. ஏன்னா ஆஃப்டர் ரிசெஷன் மேலே நிறைய வேலை, அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு. அது மாதிரி பண நெருக்கடி நிறைய ஆயிடுச்சு. எஜுகேஷன் லோன் கிடைக்கல ப்ராப்பராக எல்லாருக்கும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணுது. அப்போ இதை தான் அவர் சொல்ல வர்றாரு, அப்பீலிங் ஃபிக்ஷன்ஸ். நம்ம நினச்சி பார்க்கலாம். அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்ச அப்புறம் அந்த வேர்ல்டு வாரில் பங்கேற்ற ஒருத்தங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து எப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க? அது இந்த வேர்ல்டு வார் எண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது தான். பட் அது 1918 கழிஞ்சு 1939 கரெக்டாக 21 வருஷம் கழிஞ்சு செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் சொல்லார் அப்பீலிங் ஃபிக்ஷன்ஸ். நம்ம ஃபிக்ஷனாக இப்போ அவங்க சொல்லது நல்லா இருக்கும், ஐயோ நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் வராது, பட் அது வந்து 2வது வேர்ல்டு வார். அதே மாதிரி தான் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல வராரு. இந்த நிகழ்வை கம்பேர் பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல வராரு. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்கலாம், மிகப்பெரிய ஆபத்துகளும் ஏற்படலாம். அதுதான் சொல்ல வரார். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண